ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அடிஷ்னல் ஒர்க் ஷீட் யூனிட் 1 அபவுட் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபேமிலியோட கேர் லவ்விங் பற்றிலாம் நம்ம படிச்சிருந்தோம் ஆல்ரெடி லெசன் 1ல். ஸோ அதை பற்றி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிக் த பிக்சர் தட் ஷோஸ் அ ஃபேமிலி ஷேரிங் அ ஹாப்பி மூமெண்ட் டுகெதர். ஸோ இங்கே எந்த பிக்சரில் ஃபேமிலி வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்காங்க, ஒன்றா இருக்காங்க, சேர்ந்து பேசுகிறாங்க, ஜாலியாக அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. இதுதான் நமக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ். இங்கே இந்த பையன் தனியாக டிவி பார்க்குறான். திஸ் இஸ் நாட் அ ஃபேமிலி ஷேரிங் அ ஹாப்பி மூமெண்ட். அதே மாதிரி இங்கே எல்லோரும் தனித்தனியாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அப்பா வேலை பார்க்குறாங்க, இந்த பையன் தனியாக விளையாடுறான், அவங்க தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதா நமக்கு டிக் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது, வாட் ஹெல்ப்ஃபுல் ஆக்ஷன் இஸ் கவி டூயிங் ஃபார் எல்டர்லி பீப்புள். ஸோ கவி அப்படிங்கிறவ அந்த பொண்ணு வந்து இதில் எந்த பிக்சரில் வந்து எல்டர்லி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இங்கே பாருங்கள், கிவிங் வாட்டர் டு ஹர் கிராண்ட் ஃபாதர். ஸோ இதுதான் நம்ம கவி பண்ணுறா. சரியா, இந்த ஹெல்ப்ஃபுல் ஆக்ஷன் தான் அவள் பண்ணுறா. ஸோ இங்கே வாட்சிங் டிவி, பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ரீடிங். இதில் ஹெல்ப்ஃபுல் ஆக்ஷன் வந்து கிராண்ட் ஃபாதருக்கு தண்ணி கொடுக்குறது. ஸோ அதை டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஐடென்டிஃபைஸ் பிளேசஸ் அண்ட் பீப்புள் இன் த ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம வேர் டு யூ ப்ளே அட் த ஸ்கூல். ஸ்கூலில் நீங்கள் எங்கே விளையாடுவீங்க? ப்ளே கிரவுண்டில் விளையாடுவோம். ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸ் கிச்சன், லைப்ரரி, கிளாஸ் ரூம், ப்ளே கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளே கிரவுண்டில் தான் விளையாடுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், த கிளாஸ் ரூம் இஸ் அ பிளேஸ் ஃபார் சில்ட்ரன் டு ப்ளே. கிளாஸ் ரூமாக நமக்கு விளையாடுற இடம் ஸ்கூலில்? நோ, இட்ஸ் ஃபால்ஸ். ஓகே, ட்ரூனா உண்மை, ஃபால்ஸ்னா இது தப்புன்னு அர்த்தம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இதில் ஆட் ஒன் அவுட் ஏதோ அதை நம்ம ரவுண்ட் பண்ணணும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத நமக்கு ஆட் ஒன் அவுட். டீச்சர், ஸ்வீப்பர், குக்குனா நார்மலாக ஒரு டியூட்டி. போலீஸ் ஆஃபீஸருங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேலை. நெக்ஸ்ட், டிக் த பர்சன் ஹூ டஸ் நாட் ஒர்க் அட் யுவர் ஸ்கூல் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ ஒன்ஸ் இன் அ வைல். ஸோ இங்கே நமக்கு நம்ம எந்த பர்சனை வந்து ஸ்கூலில் வந்து எப்பயாச்சும் ஒரு ஆள் தான் ஒரு தடவை தான் வருவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி பர்சன் வந்து யார் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல ஸ்வீப்பர், ஓகேவா, இங்கே கிளாஸ் டீச்சர், இவங்களாம் எப்பயுமே வருவாங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நர்ஸுங்கிறது நமக்கு எப்பயாவது ஒரு ஆள் தான், ஒரு இடத்துக்கு தான் ஃபஸ்ட் எய்ட் தேவைப்பட தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் குக்கு இருப்பாங்க. புரியுதா, நமக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு குக்கு இருப்பாங்க. கீழே வந்து அந்த சத்துணவு கூடத்துலலாம் குக்கு இருந்து சமைக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் குக்கு இல்லைனா வந்து கேன்டீன் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் செய்வாங்க. ஸோ அதனால் நர்ஸ் தான் எப்பயாவது நமக்கு வருவாங்க. நெக்ஸ்ட், முத்து வாண்ட்ஸ் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். விச் பிளேஸ் ஷுட் ஹீ யூஸ். ஓகே, முத்து வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். அப்போ அவன் எந்த ஏரியாவை யூஸ் பண்ணுவான்? ப்ளே கிரவுண்ட், லைப்ரரி, கிச்சன், ஹேண்ட் வாஷிங் ஏரியா. நெக்ஸ்ட் அடுத்தது, விச் ஆக்ஷன் கீப்ஸ் அ கிளாஸ் ரூம் க்ளீன். எந்த ஆக்ஷன் வந்து கிளாஸ் ரூமை க்ளீனாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த இடத்துல த்ரோயிங் பேப்பர் ஆன் த ஃப்ளோர். ஸோ இது நமக்கு க்ளீனாக வச்சுக்கோமா. கீப்பிங் புக்ஸ் நீட்லி, ரைட்டிங் ஆன் த வால், டியரிங் பிக்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல எந்த ஆக்ஷன் வந்து கிளாஸ் ரூமை க்ளீனாக வச்சுருக்கோம்? கீப்பிங் புக்ஸ் நீட்லி, புக்கை நீட்டாக வச்சுருக்குது. இப்போ ரைட்டிங் ஆன் த வால், கிளாஸ் ரூம் பார்க்க அசிங்கமாக இருக்கும். பேப்பர்ஸை வந்து நம்ம கீழே இந்த மாதிரி போட்டோன்னா அதுவும் கிளாஸ் ரூம் அசிங்கமாக இருக்கும். ஒட்டியிருக்கிறதெல்லாம் கிழிச்சோனாலும் அசிங்கமாக இருக்கும். கீப்பிங் புக்ஸ் நீட்லி. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து கரெக்டான ஆக்ஷன். ஃபைண்ட் த கரெக்ட் பேர். ஸோ கரெக்டான பேரை நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டீச்சர் எங்கே இருப்பாங்க? கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க. குக் வந்து கிச்சன்னு, லைப்ரரியன் வந்து லைப்ரரியில் இருப்பாங்க. நர்ஸ் வந்து நமக்கு நர்ஸ்க்கு எங்கேயுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம நர்ஸ் வந்து விட்டுடலாம். சரியா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட்ஸ் பிட்வீன் த ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி. ரைட் சைடும் லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ரைட் ஹேண்ட், ரைட் ஐ, லெஃப்ட் லெக், ரைட் லெக். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் இது லெஃப்ட் லெக் தான் நமக்கு ஆட் ஒன் அவுட். இது எல்லாமே நமக்கு ரைட் சைட் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். த டீச்சர் சேஸ் லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்ட். டீச்சர் வந்து லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறாங்க. சூஸ் த ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் டூயிங் இட் கரெக்ட்லி. ஸோ இங்கே யார் கரெக்டாக பண்ணுறா? நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எது லெஃப்டாக தெரியுதோ அதுதான் அவங்களுக்கு ரைட்டு. சரியா, இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் தான் ரைட்டாக தெரியும், ஆனால் இது தப்பு. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நமக்கு லெஃப்டில் தெரிகிறது தான் ரைட்டு. ஓகேவா, நமக்கு ஸ்ட்ரைட்டாக யாராவது நமக்கு கை காட்டுறாங்க அப்படின்னா நமக்கு லெஃப்டில் தெரியுறது தான் நமக்கு ரைட்டு. அப்சர்வ் த பிக்சர். விச் ஆப்ஜெக்ட் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த கேர்ள். ஸோ இந்த லெஃப்ட் ஆஃப் த கேர்ள் எந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு கேட்குறாங்க.
ஸோ இது வந்து இந்த கேர்ளோடைய ரைட் சைடு, இதுதான் லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஓகே, நமக்கு ரைட்டில் தெரிகிறது அந்த கேர்ளுக்கு லெஃப்ட்டு. போன இதில் படித்த மாதிரி தான். இப்போ இங்கே லெஃப்ட் ஆஃப் த கேர்ள் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் கேட்குறாங்க? பால் அண்ட் பாட்டில். ஸோ இதை நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? பாலு, பாட்டில் இங்கே ஆப்ஷனில் கொடுக்கல. ஸோ பால் மட்டும் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிசஸ் கிளீனினஸ் அண்ட் ஹைஜீன் ரொட்டீன். வென் ஷுட் வி ப்ரஷ் அவர் டீத்? ஒன்லி இந்த மார்னிங், போத் மார்னிங் அண்ட் நைட், ஒன்லி அட் நைட், இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. போத் மார்னிங் அண்ட் நைட். விச் ஐட்டம் டூ வி யூஸ் டு ப்ரஷ் டீத்? டீத்தை ப்ரஷ் பண்ணுறதுக்கு நமக்கு எது தேவைப்படும்? ப்ரஷ் தானே தேவைப்படும். இந்த இடத்துல கோம்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சில ப்ரெஷ்ஷை போட்டு கோம்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ப்ரஷ் கரெக்டாக எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஆல் தட் வி யூஸ் டு கீப் அவர் செல்ஃப் க்ளீன். நம்ம க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கான எதெல்லாம் க்ளீனாக வச்சுருக்குது, நம்மளை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரஷ்ஷு, சோப்பு. நெக்ஸ்ட்டு ஃபைன் த இன்கரெக்ட் பேர். இன்கரெக்டான பேர். டூத் ப்ரஷ்ஷு, ப்ரஷிங் டீத்து. இங்கே சோப்பு, வாஷிங் ஹேண்ட்ஸு. நெயில் கிளிப்பரு, கட்டிங் நெயில்ஸு. டவலு, கோமிங் ஹேர். இதுதான் நமக்கு தப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு தப்பு. ஸோ இதை நம்ம டிக் பண்ணணும். மித்த எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஃபைன் த இன்கரெக்டான பேர், தப்பான பேரை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இங்கே டவல் இருக்குது, இங்கே தலை சீவுறாங்க. இதுதான் நமக்கு மேட்ச் இல்லை. லுக் அட் த ப்ரஷிங் ஸ்டெப்ஸ். விச் ஷுட் கம் ஃபஸ்ட்டு? எது கம் ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நம்ம ப்ரஷ்ஷை வெயிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரஷ் பேஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? டீத்தை ப்ரஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணோம். அப்போ இது நம்பர் போடலாமா? 1 2 3 4. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த மார்னிங் ரொட்டீன் இன் த கரெக்ட் ஆர்டர். மார்னிங் ரொட்டீனை கரெக்டான ஆர்டரில் நம்ம இது பண்ணோம். காலையில் எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ரஷ் பண்ணுறோம், டேக் அ பாத், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் வாட் ஷுட் டூ பிஃபோர் ஈட்டிங். ஈட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? வாஷிங் ஹேண்ட்ஸ் பண்ணணும். கொஷின். குமார் woke up, காலையில் எந்திரிச்சிருக்கான், ப்ரஷிங் ஹிஸ் டீத், ப்ரஷ் பண்ணியிருக்கான், யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அண்ட் காட் ரெடி ஃபார் ஸ்கூல். விச் ஸ்டெப் இன் ஹிஸ் டெய்லி செல்ஃப் கேர் ரொட்டீன் டிட் ஹி மிஸ்? செல்ஃப் கேர் ரொட்டீனில் எதை அவன் மிஸ் பண்ணியிருக்கான்? செல்ஃப் கேர் ரொட்டீனாக நம்ம க்ளீன் பண்ணுறது. அப்போது ப்ரஷ் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் குளிக்கவே இல்லை. ஸோ இதை தான் மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எந்திரிச்சிருக்கான், ப்ரஷ் பண்ணியிருக்கான், அப்புறம் யூனிஃபார்ம் போட்டான்னு சொல்கிறாங்க. பாத் பண்ணாமே அவன் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். ஓகே, ஸோ அப்போ பாத்திங் தான் நம்மளுடைய செல்ஃப் கேர் ரொட்டீன். ஸோ அதை தான் மிஸ் பண்ணியிருக்கான். பாத்திங் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம், டிக் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.